ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏசர் அனிமா 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெனகடி மாடலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, பரவாயில்லைன்னு பேசிக்கிட்டு நேரத்தை பின்னாடிக்காம டைரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோ ஒரு சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோ சேர்ந்தவனை பார்த்திருப்பான். அவன் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ரிலீமோ உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோனை பத்தியும் சொல்லிட்டு போயிருப்பான். அவன் சொன்ன அந்த கிறிஸ்டலோட நேம் கல்டிவேட்டர் ஸ்டார் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ அடுத்ததான் நம்மளுக்கு வேற ஒரு வழி மட்டும் தான் இருக்கு சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடையிறதுக்காக அப்படின்ட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக ஹீரோ மக்களுக்கு நடுவில் வாழ போயிருப்பான். இன்னைக்கு எபிசோட் அதுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட அந்த சிட்டியை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள தான் ஹீரோவோட வீடும் இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோவும் சைட்ல போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விறகு கட்டையை எடுத்துட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள சிற்பங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது இறந்த ஹீரோவோட அப்பா இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு எதிர்க்க ஒரு சில சிலைகளை செய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வேலையை தான் ஹீரோ இப்போ இந்த இடத்துக்குள்ள பண்ணிருக்கான். ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள தன்னோட அப்பாவே வந்து ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோவும் பயங்கர சோகத்துல அப்பா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவரும் அந்த இடத்துக்குள்ள சிலைகளை செதுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்பா இறந்ததை நினைச்சு பாக்குற ஹீரோ திரும்பியும் அந்த கில்லிங் ஆராக்களால இழுக்கப்பட ஹீரோ அதை கட்டுப்படுத்த அவரோட உருவம் மாதிரி சோகத்தோடவே ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் அந்த சிலைகளை செதுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஏன் ஹீரோவுக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள ஹீரோ செதுக்கிட்டு இருக்கிறது அவரோட அப்பாவோட உருவத்தை தான் அந்த இடத்துக்குள்ள செதுக்கிட்டு இருக்காரு. அப்படியே திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் நேரங்கள் போக ஆரம்பிக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்க சைட்ல இருக்கக்கூடிய கேண்டில்களால் பத்த வச்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் சிலைகளை செதுக்கிற வேலைகளை ஹீரோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ செதுக்கிட்டு இருக்கிறது அவரோட அப்பாவோட உருவம் இல்ல. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இப்போ அவரோட அம்மாவோட உருவத்தை செதுக்க ஆரம்பிக்கிறான். அம்மாவோட உருவமும் அந்த இடத்துக்குள்ள அப்படியே திரும்பியும் பிளாஷ்பேக்கா வர ஆரம்பிக்குது. வாப்பா வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன எல்லா விஷயங்களும் ஹீரோவுக்கு திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள தோண ஆரம்பிக்க ஹீரோவோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சுத்தி இருக்கக்கூடிய அந்த கில்லிங் அரோரோ எல்லாமே இப்போ திரும்பவும் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. சைடு ரெண்டு சிலையும் கையில் எடுக்கிற ஹீரோ அப்பா அம்மா உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கு அணைச்சிக்கிட்டு இருக்கேன். சைட்ல பார்த்தா அந்த கில்லிங் அரோரோக்கள் எல்லாமே பயங்கரமா கம்ப்ரஸ் ஆகி ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி வந்து விழுந்திருக்கு. கையில் அந்த இடத்துக்குள்ள அந்த கிறிஸ்டலை எடுத்து பார்க்குற ஹீரோவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்ததில்ல. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. என்னோட உணர்ச்சிகள் இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே பொழுதும் வெடிஞ்சிருது. அடுத்த சீன்ல தான் காமிக்கிறாங்க. காலங்காத்தால இப்ப ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து ஒரு டிராகனோட உருவத்தை செதுக்க ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளார அந்த டிராகனோட ரியல் ஃபார்மே வெளியே வர மாதிரி தெரியுது. ஒரு குட்டி பையன் அந்த இதுக்குள்ள டோரை திறந்து வந்துகிட்டு இருக்க. டிராகனை பாக்குறவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ்லாம் அவனுக்கு தெரியல. மாமா இந்த சிலையை நீங்களா செஞ்சீங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது அவன் அந்த இதுக்குள்ள ஒரு மணி எடுத்து வந்து நின்றுட்டான். இதை கொடுத்துட்டு போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டு ஓடுறவன் வாசல் இல்லை அந்த எட்டி எட்டி அதை மாட்டணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அவனால மாட்ட முடியல. முன்னாடி வர ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த பெல்லை வாங்கி அவனோட வாசலுக்கு முன்னாடி மாட்ட அப்படியே அவனா இதுக்கு மேல கடை இருக்குன்றதுக்கான அடையாளமா இந்த மணி தெரியும். யாராவது வந்தாலும் கொஞ்சம் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதான் உன்னோட பரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ ஒரு பொம்மையை கொடுக்க மாமா ரொம்பவே நன்றி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. எங்க வீடு இந்த தெருவில் தான் இருக்கு, நீங்க வேணா வாங்க. என்னோட அப்பா இந்த இடத்துக்குள்ள வெப்பன்ஸை தான் ரிஃபைன் பண்றாரு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கூட வந்து விளாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த குட்டி பையனும் பயங்கர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்க. ஓடுறவன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட தான் போய்கிட்டு இருக்க. அப்பா அப்பா இங்க பாருங்க இந்த பொம்மையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துக்குள்ள வந்து காமிச்சிக்கிட்டு இருக்க. என்னடா பொம்மை அப்படின்ட்டு கையில் எடுத்து பாக்குறவரோ அந்த செதுக்கி இருக்கிற வேலைகளை பார்த்த உடனே இதோட வேலை கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும், உனக்கு இதை பத்தி தெரியாம எப்படி நீ எடுத்து வரலாம் அப்படின்ட்டு மண்டையிலே கொட்டிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து காதை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போறாரு. ஹீரோ கிட்ட வரவரோ என்னோட பையன் தெரியாதனமா இதை எடுத்துட்டு வந்துட்டான், அதனால இதை வாங்கிக்குங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட அப்பாவும் கொடுக்க ஹீரோவும் லைட்டா சிரிச்சுட்டு இல்ல நான் இது அவனுக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து கையில பிடிங்கிட்டு அப்படியே ஹீரோவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சின்ன பையனோட அப்பாவும் லைட்டா கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு அப்படியே ஹீரோ பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு சரி ஓகே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் தான் எங்களோட வீட்டுக்கு வரலாமே, எங்களோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்களோட வீட்டுல நல்ல ஒயின்லாம் இருக்கும், வாங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கூப்பிட்டு அந்த குட்டி பையனா ஆமா மாமா எங்க வீட்டுல சாப்பாடு நல்லா தான் இருக்கும், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கூப்பிடுறான். சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்களா கூட கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. பரவாயில்ல ஹியூமன்ஸோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்துல இப்போ அவங்களும் அந்த இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு ஹீரோக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சாப்பாடு நீட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவங்களாம் சங்கடப்படாத சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்கும்ன்றது தெரியலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு பதிலும் சொல்லாத மாதிரி இருக்கு. அந்த ரெண்டு பேரும் சாப்பாடு உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லையா, உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையா, இல்லைன்னா சொல்லுங்க வேற மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற ஒன்று எடுக்க போக ஹீரோவா
இல்ல இல்ல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ திரும்பி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதை பாக்குறவரா சரி ஓகே இதையும் சாப்பிடுங்க, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா போயிடுது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பியும் கதைகள்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி திடீர்னு எங்க வீட்டுல ஒரு வாயின் இருக்கு, நீங்க வேணா அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா, அது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் பில்டப் கொடுப்ப. ஹீரோவும் சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் சரி நான் இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வராரு. போறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒயின் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஷாப்ல கூட கிடைக்காது, ஏன்னா இது என்னோட ஃபேமிலி கல்ச்சர், ஃபேமிலில இப்படிதான் ஒயின்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த ஒயின் எடுத்து குடிச்சு பாக்குறான். பட் ஒயின் நல்லாவே இருக்கு, பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பி அந்த இடத்துக்குள்ள ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தாத்தா காலத்துல இருந்தே இந்த ஒயின்லாம் செஞ்சுட்டு வராங்களாமா, அதனாலதான் இந்த அளவுக்கு ருசியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இப்ப சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கடைக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஆமை மாதிரியானதை ஒன்று ஹீரோ செதுக்கி வச்சுக்கிட்டு இருக்க. மாமா இது என்னது அப்படின்னு மாதிரி கேட்க, ஹீரோவா இது ஒரு ஆமை தான், பட் ஆனா இதோட தலை ஆமை தலை கிடையாது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு அதை செதுக்கிக்கிட்டு இருக்கான். அதோட கண்ணு பயங்கரமா ஜொலிக்க அந்த சிலையை செதுக்கிற வேலை கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா இதை ஒரு நார்மல் சிலையா செதுக்கி இருப்பார். பட் ஹீரோ இப்ப அதுக்கு ஒரு ஆன்மாவோட செதுக்கிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிலையை பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் மான்ஸ்டரை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா அது வந்து கல்டிவேஷன் பண்றவங்களுக்கு மட்டும். அப்படியே இப்ப ஹீரோவோட லைஃப்ல நடந்ததான் காமிக்கிறாங்க. இப்ப ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுல, அந்த வருஷத்துக்கு இடையில ஹீரோ ஒரு சில இடத்துல ஃபைட்லாம் பண்ணிருப்பான்ல, அந்த சமயத்துல தான் இந்த ஆமையா கூட ஃபைட் பண்ணிருக்கான் போல ஹீரோ. இந்த இடத்துக்குள்ள தன்னோட வாட்டர் எனர்ஜிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இடத்தையே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. மேல பார்த்து போற ஹீரோ தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே அந்த ஆமையை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஸோட வச்சு அமைக்கி வச்சுக்கிட்டு இருக்க. தலையை தூக்குற அதுவா பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கு. இது பார்க்க தான் பைத்தியக்காரத்தனமான மிருகமா இருக்கும், இருந்தாலும் இது ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. குட்டி பையலும் அப்படியா மாமா ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் ஒரு பக்கம் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்க. அப்படியே இதோட சீனை கட் பண்ணி திரும்பி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எப்பவும் போல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சிலைகளை செதுக்கிட்டு இருக்க. மாமா உங்களுக்கு சரக்கு எடுத்துட்டு வந்திருக்க மாமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு அந்த குட்டி பையனும் சரக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பக்கத்துல ஹீரோ செதுக்கிற பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஷெல்ஃபுங்கள்ல பார்த்தா ஹீரோ அவனோட லைஃப்ல பார்த்தா நிறைய பேரோட சிலைகளை செதுக்கி வச்சிருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் சிலை லைட்டா அந்த இடத்துக்குள்ள க்ளோ ஆகுற மாதிரி தெரியுது. இதுவும் எக்கச்சக்கமான தீகளோட க்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த நெருப்புகளோட திரும்பியும் ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அதாவது திரும்பியும் ஹீரோட லைஃப்ல நடந்த ஒரு பிளாஷ்பேக். ஹீரோ இந்த இடத்துக்குள்ள அந்த மிருகத்தை கூட ஃபைட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஹீரோ இப்போ இந்த இடத்துக்குள்ள வரும்போது நடந்த சம்பவமா, பட் என்னன்றது தெரியல. ஆனா ஹீரோ பழைய வைப்ரேஷன் மூட்ல தான் இருக்காப்ல. ஹீரோ ஒரே அட்டாக்ல அந்த கொண்டு தள்ளிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சிலிந்தி ரொம்பவே கொடூரமானது, அதே சமயத்துல இது ரொம்பவே ஆபத்தானது கூட. அதோட கால்கள்லாம் ரொம்பவே கூர்மையானதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து ஜாக்கிரதான்ற மாதிரி சொல்ல, மாமா எனக்கு கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சத்தியமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவனும், அப்பா இனிமேல என்ன கூப்பிடாதீங்க, நான் மாமா கூட மரம் சேர்த்துக்க போறேன்ற மாதிரி சொல்ல, அடே குள்ள வாண்டு ஆமரை பிடிச்சி உனக்கு ஒண்ணுத்த கூட அடிக்க தெரியல, வெப்பன்ஸே உன்னால ரிஃபைன் பண்ண முடியல, நீ போயிட்டு உங்க மாமா செய்யற கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய போறியா, அதுக்கெல்லாம் முதல்ல பொறுமை தேவை, தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டே இருந்தா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள கத்த. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்ல பெருசா டீடைலிங்ஸ்ல எதுவும் காமிக்கல. பட் ஹீரோ அந்த சிலைகளை செதுக்கிறது இப்போதைக்கு ஹீரோ எப்படி லைஃப்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.